ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 225. இதில் இந்திரனின் வரலாறு ஒன்று காண்போம். முன்பு ஒரு சமயம் தேவர்கள் சொர்க்கலோகத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான இந்திரனின் ஆட்சியின் கீழ் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். பாரியாத மலர்களின் நறுமணம் நிறைந்த நந்தன் கணனா என்ற காட்டில் இந்திரன் அப்சராக்களுடன் பலவிதமான பரிமாற்றங்களை அனுபவித்து வந்தார். ஒருமுறை இந்திரன் 5 கோடி அப்சராக்கள் கொண்ட ஒரு நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அந்த சபையில் புஷ்பதந்தா என்ற ஒரு கந்தர்வர் பாடகர் இருந்தார். சித்திரசேனா என்ற மற்றொரு கந்தர்வர் தன் மனைவி மாலினி மற்றும் தன் மகளுடன் அங்கு வந்தார். சித்திரசேனாவிற்கு புஷ்பவனா என்ற ஒரு மகன் இருந்தான். புஷ்பவனாவின் மகன் பெயர் மால்யவன். புஷ்பவதி என்ற ஒரு கந்தர்வ பெண் மால்யவனின் அழகால் கவரப்பட்டாள். புஷ்பவதி மிக மிக அழகானவள். மன்மதனின் கூரிய அம்புகளால் தாக்கப்பட்ட புஷ்பவதி மால்யவனை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர சைகைகள், கடைக்கண் பார்வை என பல வழிகள் முயற்சித்தாள். ஓ மன்னா, அவளுடைய அழகை நான் எவ்வாறு வர்ணிப்பேன்? முழு நிலவை போன்ற முகம், கயல் போன்ற விழிகள், தோடுகளால் அலங்கரிக்கப்பட்ட காதுகள், அவளுடைய கழுத்தோ சங்கின் அழகை வெற்றி கொண்டன. அவளுடைய ஒளிரும் பாதங்கள் செந்தாமரையின் அழகை வெற்றி கொண்டன. ஆடம்பரமான மற்றும் அழகான ஆபரணங்களும் ஆடைகளும் அவளுடைய அழகான மேனிக்கு மீண்டும் அழகு சேர்த்தன. இந்த அழகான புஷ்பவதியை கண்டவுடன் மல்யவன் முழுமையாக வசீகரிக்கப்பட்டான். இந்திரனை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் மல்யவன் மற்றும் புஷ்பவதி ஆகிய இருவரும் மற்ற அப்சராக்களுடன் சேர்ந்து ஆடுவதிலும் பாடுவதிலும் ஈடுபட்டார்கள். ஒருவரை ஒருவர் கவர்ந்ததால் அவர்களால் நடன நிகழ்ச்சியில் சரிவர செயல்பட முடியவில்லை. அதன் பலனாக நடன சபையில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. இருவரும் ஒருவரை ஒருவர் ஓரக்கண்ணால் இடைவிடாமல் பார்த்து கொண்டு மன்மத அம்புகளால் தாக்கப்பட்டார்கள். ஆடலிலும் பாடலிலும் ஏற்பட்ட ஓயாத இடையூறுகளை கவனித்த இந்திரன் அந்த இருவரின் மனநிலையை புரிந்து கொண்டு விட்டார். நடன நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தொடர்ந்த இடையூறுகளால் இந்திரன் அவமதிப்பை உணர்ந்தார். பிறகு அவர்களை சபித்து விட்டார். ஓ, நீங்கள் இருவரும் மூடர்கள் மற்றும் பாவம் மிக்கவர்கள். என்னுடைய ஆணையை மீறியதால் நான் உங்களை சபிக்கின்றேன் என்றார் அவர். நீங்கள் இருவரும் ஆண் மற்றும் பெண் பிசாசு உடலை பெற்று பூலோகத்தில் உங்களுடைய கர்ம வினைகளை அனுபவியுங்கள் என்றார் அவர். இவ்வாறாக இந்திரனால் சபிக்கப்பட்ட மல்யவன் மற்றும் புஷ்பவதி பிசாசு உடல்களை பெற்று இமயமலையின் ஒரு குகையில் தங்கள் துன்பகரமான வாழ்க்கையை துவங்கினார்கள். பிசாசு உடலை பெற்றதால் இருவரும் மிகுந்த துயரத்திற்கும் புலம்பலுக்கும் ஆளாகிவிட்டார்கள். சாபம் பெற்றதன் விளைவால் அவர்களால் தொடு உணர்வு, வாசனை மற்றும் தூக்கம் போன்ற உணர்வுகளால் இன்புற இயலவில்லை. அடர்ந்த காடுகளிலும் குளிர்ந்த இமயமலை தொடரிலும் திரிந்து வந்த அவர்கள் ஓரிடத்தில் அமர்ந்து தங்களை பற்றி யோசிக்க துவங்கினார்கள். ஆண் பிசாசு பெண் பிசாசிடம் கூறியது, ஓ, நாம் எப்படிப்பட்ட பாவ செயலை செய்துவிட்டோம். அதனால் இந்த துயரம் மிகுந்த பிசாசு உடலை பெற்றுவிட்டோம். இவ்வாறாக மிகுந்த கவலையுடன் தங்கள் செயல்களை நினைத்து மிக வருந்தினார்கள். தங்களுடைய தவறான நடத்தை நினைத்து மிக துயருற்று அன்று முழுவதும் எந்த ஒரு உணவையும் ஏற்கவில்லை. தற்செயலாக அந்த நாள் மங்களகரமான ஜெயா ஏகாதசி நாளாக இருந்தது. பசி மற்றும் தாகத்தால் பீடிக்கப்பட்டு இருப்பினும் அன்று அவர்கள் எந்த ஒரு ஜீவனையும் கொல்லவில்லை. அவர்கள் கிழங்குகளையோ பழங்களையோ அல்லது நீரையோ கூட ஏற்கவில்லை. ஓ மன்னா, இவ்வாறாக துயரத்தில் ஆழ்ந்து அவர்கள் ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து இருக்கையில் சூரியனும் மறைந்துவிட்டது. குளிராலும் கவலையில் ஆழ்ந்து இருந்ததாலும் அன்று இரவு முழுவதும் அவர்கள் தூங்க கிடையாது. மன உளைச்சலால் அவர்களுக்கு புலன் இன்பத்திலும் விருப்பம் இருக்க கிடையாது. ஓ
ஓ சிங்கம் போன்ற மன்னா யுதிஷ்டிரா. இவ்வாறாக அவர்கள் தன்னை அறியாமலே ஜெய ஏகாதசி அனுஷ்டித்தார்கள். இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் பலனாக அடுத்த நாளே அவர்கள் பிசாசு உடலில் இருந்து விடுபட்டு தங்களுடைய முந்தைய நிலையை அடைந்து விமானம் மூலம் சொர்க்கலோகத்திற்கு சென்று விட்டார்கள் என்றார் கிருஷ்ணர். சொர்க்கலோகத்தை அடைந்தவுடன் மகிழ்ச்சியுடன் தேவர்களின் மன்னனான இந்திரனை அணுகி தங்கள் வணக்கங்களை சமர்ப்பித்தார்கள். அவர்களை கண்டவுடன் இந்திரன் ஆச்சரியத்துடன் கேட்டார், என்ன அதிசயம்! எந்த புண்ணிய பலனால் உங்களுடைய பிசாசு நிலை அளிக்கப்பட்டது? எந்த தேவதை உங்களை என்னுடைய சாபத்திலிருந்து விடுவித்தார்? இதற்கு மல்யவன் பதிலளித்தார், முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் காரணமற்ற கருணையாலும் ஜெயா ஏகாதசி அனுஷ்டித்ததன் பலனாகவும் நாங்கள் உம்முடைய சாபத்தில் இருந்து விடுபட்டோம். ஓ எஜமானே, பக்தி தொண்டின் காரணத்தால் சுலபமாக நாங்கள் பேய் வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு விட்டோம். இதனை கேட்ட இந்திரன் மல்யவனிடம் கூறினான், ஓ பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டாலும் ஏகாதசி விரதத்தாலும் நீங்கள் புனிதம் அடைந்து விட்டீர்கள். ஆகையால் நீங்கள் என்னாலும் வணங்கத்தக்கவர்கள். பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர் யாராயினும் என்னால் வணங்கப்படுகின்றார் மற்றும் மதிக்கப்படுகின்றார். அதன் பிறகு புஷ்பவதியும் மல்யவனும் சொர்க்கலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது கிருஷ்ணர் கூறினார், ஓ யுதிஷ்ட மன்னா, ஒருவர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஜெயா ஏகாதசியின் அனுஷ்டானம் அந்தணரை கொல்லும் பாவத்தை நீக்கிவிடும். தானம் அளிப்பது, யாகம் செய்வது மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்றவற்றால் அடையும் புண்ணிய பலனை இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதன் கூடுதல் பலனாக ஒருவர் அடைந்து விடுகின்றார் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.